ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு வக்கீல் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாருங்கிறதுக்காக எல்லாத்தையும் நழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சக்திக்கே தெரியாத உண்மையை எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது உனக்கு ஒரு உண்மை தெரியாதுக்கா, இந்த மாதிரி சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்கக்கா, பார்க்குறவங்க நம்புற மாதிரி இருக்கக்கா அப்படிங்கிறாங்க. யோ, அந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்கிறது அப்பட்டமாக தெரியுது அந்த ஃபோட்டோவில். அந்த பொண்ணு கண்ண மூடிக்கிட்டு தானே இருக்கு. இதை வந்துட்டு நம்பிடுவாங்களாமா எல்லாரும்? அதை விட இம்பார்ட்டன்ட், நம்ம வேலன் கண்மூடித்தனமாக நம்பிடுவாருங்கிறதுக்காக உன் வாழ்க்கை பாதிக்கப்படும்க்கா, அதனால தான் நாங்கள் இதெல்லாம் மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வக்கீலையாட்ட என் பொண்ணும் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது, என் புருஷனும் வெளியே வரணும்னு சொல்லிட்டு நம்ம சக்தியோட அம்மா கேட்குறாங்க. ஒரு அம்மாவாக இருந்தால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரியுது உங்கள் நிலைமை. இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நம்ம மீனாலும் ஒரு பக்கம் வந்துருச்சுங்க. வந்த உடனே டீ குடிங்க, சூப்பராக நான் போட்டிருக்கேன்னு சொல்லுது. நீங்கள் குடும்பம் நான் குடிச்சு பார்த்து சூப்பராக இல்லையான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட மனசில் எண்ணம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக குடிச்சு முடிச்சுட்டு பொண்டாட்டி இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக இங்கிலீஷில் பேசுகிறாரு. இங்கிலீஷில் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லுங்கள், டேரெக்டாக வைஃபுக்கு தெரிய வேணான்னு சொல்கிறாரு போல். சரி இருக்கலாம், இதுதான் ஒரு ஊருக்கு சமமாச்சு, இதுக்கு சொன்ன எஃப்எம் ரேடியோவுக்கு சொல்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நீ இந்த வீட்டு பொண்ணா நான் அதுக்கிட்ட பிரச்சனை இல்லைம்மா, நீ எப்போ பார் சிக்கல் சிவபதி பொண்ணாவே இருந்தால் அப்புறம் எப்படிமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உன் லைஃப்பில் நீ நல்லா வாழுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் இன்னொரு பக்கம் வந்துட்டு விஸ்வாவை மறித்து எப்படியாவது பேசணுங்கிறதுக்காக இவரு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறாரு நம்ம வேலன். ஏன்ப்பா இப்படி எடுக்கிற எல்லா முடிவும் அதிரடியாக தான் எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பாலை வச்சு கார் கண்ணாடியை உடைக்க அதுக்கப்புறம் நின்று பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு வந்துட்டு அங்கே போனேன், அந்த இடத்துல இப்படி இருந்தது ஒரு 2-3 விஷயம் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா நீ சொன்னதெல்லாம் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்புறாரு. ரொம்ப நன்றிப்பான்னு வேற சொல்கிறாரு. எப்படிப்பா கார் கண்ணாடி அதுக்குள்ளே சரியானுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.